ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின் ஏ பிரெயின் ராட். இந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது இப்போ அந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆரம்பத்திலே ஷாப்பில் போயிட்டு பார்த்தோம்னா ஒரு டைஸ் இருக்குது, வந்து வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எபிக் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைமண்ட் டைஸ் வந்து 20 கிடைக்கும். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கே இருக்குன்றதை காமிக்கிறேன். இந்த டைமண்ட் டைஸ் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கனுக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைமண்ட் டைஸ். அது வந்து நான் 20 டைமண்ட் டைஸ் வந்து ஃப்ரீயாகவே எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெளில போகிற மாதிரி போயிட்டு அப்படியே நம்ம ரெஸ்யூம் கொடுத்தோம்னா நமக்கு அப்படியே 20 பிளாக் கிடச்சிரும். சரியான ட்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெளில போகாதீங்க, இதை வச்சுக்கோங்க, விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. பார்ப்போம் இல்லை என்னென்ன கிடைக்கிதுன்றதை நம்ம ஆட்டோ ரோலில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பிக் ஒன்று கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமோட கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது. பார்ப்போம், அதை ட்ரெண்டிங் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம போட ஆரம்பிப்போம். அப்படி ட்ரெண்டிங் ஆகலைன்னா இப்படியே விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ டாட்டா சகுரு வேறு. இது ஒரு பிரெயின் ராட் கேம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் முக்கியமான விஷயம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் பிரெயின் ராட் கேமே போடுறேன். எனக்கு அவ்வளோவா பிரெயின் ராட் பேரெலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு லெஜெண்ட்ரி கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிலா சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிலா ஜாக் ஓ லேண்டன் வந்து அந்த ஈவெண்ட்டு. இப்போ வேறு ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லதா சூப்பரானதாக கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு லக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பண்டானினி டால்பினினி சீப் பனானினி ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் வாயில் நுழைய மாட்டுது. என்னென்னமோ பேர் கிடைக்கிது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், முழு செல்லுலேருந்துலாம் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு கோட்டு சுட்டு போட்டவன் வேறு. ஒரு மீனுக்கு கை கால் முளைச்சிருக்கு வேறு. என்னது புண்ட்ரட்டிட்டோ கொல்கட்டிட்டோ ஃப்ரெண்ட்ஸ், பேர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், கோச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேர் தெரியும், கேங்ஸ்டர் ஃபுட்டேடா இதான ஃப்ரெண்ட்ஸ் என் பேர். நான் கொஞ்சம் சில பேர் எந்தெந்த பேர்லாம் கரெக்டாக சொன்னேனோ அதை மட்டும் கமெண்ட் செய்யணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட பெஸ்ட் எக்யூப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட இருக்கிற பெட்டு ஃபுல்லாக அப்படியே போய் லைனாக உட்காந்துக்கிறோம். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்றது பார்ப்போமா. இப்போ நம்மகிட்ட 30,000 இருக்குது. 60K வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்மகிட்ட கிடைச்ச லெஜெண்ட்ரி அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பெஞ்சில் குதிரை இருக்குது, என்ன வித்தியாசமான குதிரையாக இருக்குது, பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு டைஸ் இருக்கான்னு பார்ப்போம். பிளாட்டினம் டைஸ் இருக்குது. ஒன்று வாங்கினே அவ்வளோதான், மொத்த காசையும் உரிச்சு விட்டாங்க. இப்போ வந்து இதில் நல்லதா அது பொம்பர் டீலோ பொனேக்கா அம்பலாபு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், பொனேக்கா அம்பலாபு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அங்கே போய் என்ன இருக்குன்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட ஃபுல்லாக பெட்டு 100 மில்லியனு, 350 மில்லியனு, 2 பில்லியனு, 500K, 2 மில்லியனு, 20 மில்லியனு ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இது இருக்குது போல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேர்டு வரைக்கும் இருக்குது. நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பெட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். விளங்குச்சு. நம்மளுக்கும் லக்குக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ட்ராகனு வெறும் 1.1 இன்ட்டு லக்கு. வேஸ்ட்டு. இருக்கிறதுலே மட்டமான பெட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்குன்ற பார்ப்போம். 180K சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பரவாயில்ல, 180K சேர்ந்துருச்சு. இதுவே பெரிய அமௌண்ட்டு தான் இப்போதைக்கு. இப்போ நம்ம விளாட்றோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இது எவ்வளவோ பெரிய அமௌண்ட்டு. இதில் நம்ம கூட சேர்ந்து விளாட்லானாலும் விளாட்லாம், இல்லை நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளாட்றா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமண்ட் கிரியேட்டு 20 வந்துச்சுல, டைஸ்ன்னு சொல்கிற போல் நம்ம கிரியேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமண்ட் கிரியேட் 20 வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கிடைக்கும், அடுத்துலாம் கிடைக்காது. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள விளையாட வரீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ரேடு பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட்டு கொடுத்துக்கலாம், மாறி கிஃப்ட்டு கொடுத்துக்கலாம். அதுவும் ஸ்கேம் பண்ணாலும் ஸ்கேம் பண்ணிடுவாங்க. பார்த்து நம்பிக்கையானவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிற பெயிண்ட் அட்டை வாங்குங்க.
நல்ல கேர்ஃபுல்லாக ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் அந்த சர்வருக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நம்ம கிவ்வே கொடுக்கலாம்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் விளாடுவீங்கன்றதை ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யார் யார் விளாடுவீங்கன்றதை. அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இவ்வளோ பேர் விளையாடுறாங்க, சரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் போட்டு கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வாய்ஸு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது, அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தா திரும்ப த்ராப்பி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் த்ராப்பி தான் கிடச்சிருக்கு. த்ராப்பி வேறு எசக்கு பசக்குன்னு வச்சுருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு இது நம்ம ஒரு ரீபத் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்குள்ளே வேறு எங்கேயோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரீபத் பண்ணிட்டோம், ஒரே ஒரு ரீபத் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் டைமண்ட்ஸ் எதுக்குன்னு தெரில, 36க்கு கலெக்டாக இருக்குது எதுக்குன்னு தெரில. சரி போக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு டைமண்ட் யூஸ் ஆகுதுன்றத. இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ எழுதி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே புரியலை. என்னென்னமோ நம்பர்லாம் எழுதி போடுறாங்க, ஒரு வேளை பிளாக்ஸாக இருக்குமோ என்னன்னே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு என்னென்னமோ கிடைக்கிது. அந்த மேலே இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஓபி கிரியேட்டு கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓபி கிரியேட்டு இதான் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே போயிடுச்சு, இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துச்சு ஒரு கேலக்ஸி மாதிரி, அது நம்மளுக்கு கிடைக்கும். பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லக்கு வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இது வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். லக்கு அப்படி இல்லைன்னா காயின் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட் யூஸ் ஆகுது. நம்ம போய் எல்லாத்துலேயும் கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு நிறையா டைமண்ட் கிடைக்கிது. இது வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணாலே போதும் நம்மளுக்கு டைமண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் பெரிய பெரிய பெட்டெலாம் ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் நிறையாவே டைமண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கிரியேட் வாங்கிக்கலாம். செஸ்ட்டுன்னு சொல்லவா கிரியேட்டுன்னு சொல்லவா டைஸுன்னு சொல்லவா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து செஸ்ட்டுன்னே சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100 இருக்கிறதா ஒன்று வாங்கிடுவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் நோவோ டைஸு இது கிடச்சிருக்கு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது எதில் இருக்குன்றத ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மித்திக்கு ஃப்ரெண்ட்ஸ், தரமான மித்திக்கு 6-7 இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஒரு மித்திக்கு, 2வது மித்திக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் டிவைனு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் லெஜெண்ட்ரி, என்னடா மித்திக்கல் டிவைன்னு போனவங்க டக்குன்னு லெஜெண்ட்ரி வந்துட்டீங்க. ஏறிட்டேன் மித்திக்கு. நெக்ஸ்ட் என்ன வருது ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் சீக்ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். சீக்ரெட்டு இப்போப்பா வேறு லெவலு ஃப்ரெண்ட்ஸ், சீக்ரெட்டு கிடச்சிருச்சு. வெரி ஜாலி, இன்னைக்கு லக்கியான டே போல். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேமுக்குள்ளேயே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோது நல்ல பெட்டாக கிடைக்கிது, சூப்பரு. அதுக்கப்புறம் ஃப்ரீ கிஃப்ட்ஸு வேறு இருக்குது. இந்த ரிவார்ட்ஸுன்னு மேலே சைடில் வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா பாட்டாஸ்பாட். என்னடா பேர் பாட்டாஸ்பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. அதுவும் எலும்பு கூடு மண்டையில் ஃபோனை மாட்டி வச்சுருக்காங்க. என்னடா இது இப்படி ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட 100K இருக்கா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை போய் நம்ம வச்சுருவோம். வச்சாச்சு. இதில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன, அது சரியான டைஸு, சூப்பரான டைஸு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம இது திறந்துருக்கலாம், திரும்ப எடுக்க முடியாதுன்றதை பார்ப்போம். எல்லாத்தையும் இப்போ 106 டைமண்டு சேர்த்துட்டேன். இப்போ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வாங்கி ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இன்னொன்று அதே 10 கிடச்சிருக்கு. இந்த 6-7 கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது 8% தான் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் கிடைக்குதா இல்லைன்றது ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஒரு மித்திக்கு வேறு அப்படியே புது பெட்டாக கொடுங்கண்ணா, அப்படின்னா தாண்டா டைமண்ட் நிறையா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரியேட்டை ஓப்பன் பண்ண பிறகு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். போடு டிவைன் பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதாவது லெஜெண்டரி இந்த ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஸ்பெட்டிக்கு சரியான பெட்டாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். த்ரொல்லலாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னொன்று சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப டிவைன் பேச விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்னமோ ஒரு பிளானட்டுக்குள்ளே என்னமோ மாடு சொருகி வச்சுருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி இருக்குது கருமம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப த்ரொல்லலா 2 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. த்ரொல்லலா
இது சொல்லும் போதே இப்படி வாய் கொளருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிவ்வே வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியில் என்ன பேச வந்தேனே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பெஸ்ட்டு பிரெயின் ராட் அப்படின்னு கொடுத்து உங்கள்கிட்ட பாருங்கள் சைடில் அந்த வேல்யூ வரும், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பார்ட் 2 போகலாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், பை.